பிரைஸ் லார்ட். செப்பனியா 3:15 நீங்கள் தீங்க காண மாட்டீங்க, இஸ்ரவேலின் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் பலிக்கணும்னா நீங்கள் யாத்ராகமம் 20:24 சொல்கிறாரு பாருங்க, சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அது என்ன சர்வாங்க தகன பலி? அதாவது நம்மளுடைய உடல் ஒரு மண்ணாக இருக்குது, அதற்கு அடையாளம் ஆதியாகமம் தொடக்க நூல் 2:7 சொல்கிறாரு பாருங்க, பூமியில் உள்ள மண்ணுனால மனுஷனை படைக்கிறாராம். ரெண்டாவது சங்கீதம் 103:14 நாம் மண்ணாக இருக்கிறோம் சொல்கிறாரு. அப்போ இந்த சர்வாங்க தகன பலிக்கு நம்ம மண்ணாக்கிய நம்மளுடைய சரீரம் எரியணும். சரீரம் எப்படி எரியும் போது நம்மக்கிட்ட இருக்கிற ஈகோ, நம்மக்கிட்ட இருக்கிற நானுங்கிற அகந்தை எரிந்து நம்ம ஆண்டவருக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். லேவியராகவும் 6:9 சொல்கிறார் பாருங்க, அந்த ஆல்டரில் என்றென்றைக்கும் எரிந்து கொண்டிருக்கிற அணையா விளக்கு இருந்துச்சு, அதுபோல் நம்மளும் ஆண்டவருக்கு என்று எரியக்கூடியவர்களாக இருக்கணும். ரெண்டாவது காரியம் சமாதானம். இந்த சமாதானம் நம்ம குடும்பத்தில் இருக்கணும், பிள்ளைகளிடத்தில் இருக்கணும், கணவன்கிட்ட இருக்கணும். நம்ம யார் யார்கிட்ட பழகிறோமோ அவங்ககிட்டையெல்லாம் நம்ம சமாதானம் உடையவர்களாக இருக்கணும். இந்த சமாதானம் எப்படி பிறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதிய நற்செய்தி 15:12 சொல்கிறார் பாருங்க, நான் அன்பாக இருக்கிறது போல் நீங்கள் ஒருவரோட ஒருவர் அன்பாக இருங்க. நீங்கள் அன்பாக இருக்கிறீங்களா? நீங்கள் ஒருத்தரை ஈஸியாக ஹர்ட் பண்ணி அவங்க கஷ்டப்பட்டா என்ன, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு ஹாப்பியாக இருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையாது. துன்பைப்படுத்தி சிலுவையில் அறைந்தவர்களை பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னாங்க. உங்களுக்கு விரோதமாக ஒருத்தங்க செயல்படுறாங்களா, உங்களை காயப்படுத்துகிறாங்களா, அவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாறும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை காணப்படுவார். நல்லா நினச்சி பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு இரக்கமுள்ள தேவனாக இருந்தார். அதுபோல் நீங்கள் இருக்கீங்களானா? நிச்சயமாக இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தொழில் காரியமாக ஒருத்தங்க ரொம்ப என்னை அவமானப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. என்னை எவ்வளவெல்லாம் மட்டம் தட்டணுமோ மட்டம் தட்டினாங்க. அவர்களை எதிர்த்து பார்க்கும் பொழுது நான் தவிர்த்துட்டேன். அப்போ ஆண்டவர் என் இருதயத்தில் பேசினார், நீ ஒரு ஸ்மைல் பண்ணியிருக்கலாம்ல, அவங்களுக்கு மட்டம் தட்டுறதா அவங்களுடைய வாடிக்கை, நீ அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணியிருக்கலாம்ல. அடுத்தது நான் ஆலோசித்து ஆண்டவரோடு கூட அமர்ந்து நான் அந்த காரியத்தில் ஜெயம் எடுக்கும்படியாக நான் ஒப்பு கொடுத்தேன். அதற்கப்புறம் அவங்க வீட்டில் படிக்காத பிள்ளைங்க இருந்தாங்க, அவங்களுக்காக கண்ணீரோடு அவங்க படிக்கணும், அவங்க இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு ஜெபித்தேன். அப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஏன்னா அவங்க அப்படி நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் திருப்பி பண்ணோம்னா அது ஆசீர்வாதம் இல்லை. அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய சமாதானம் என்னது? மிக உயர்ந்த விலையேற பெற்றதாக இருக்கும். அதனால சமாதான பலியை செலுத்தும் பொழுது அந்த யாத்ராகமம் 20:24 சொன்னார் தெரியுமா, ஆண்டவர் தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்களுடைய சரீரத்தை எரித்து, அதாவது ஈகோ, எனக்கு அப்படி இப்படின்னு சொல்கிற அந்த எல்லா ஈகோதையும் எரித்து சாம்பலாகி ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். சுகந்த நறுமணம்னு என்ன தெரியுமா? ஆண்டவர் தன்னை அன்பு செய்தது போல பிறரை அன்பு செய்ய சொன்னார் தானே, அதுபோல் ஆண்டவரை அன்பு செய்கிறவர்களாகவும் பிறரையும் காயப்படுத்தாமல் அவர்களை அன்பு செய்கிறவர்களாக இருக்கிறது தான் சுகந்த வாசனை. இந்த ரெண்டையும் செய்யும் பொழுது செப்பனியா 3:15 உங்களுடைய ஆக்கினை தண்டனை தீர்ப்பை உங்கள்கிட்ட இருந்து அகற்றுவாராம். அதாவது ஏற்கனவே ஜஸ்டிஸ் எழுதப்பட்ட ஒரு தீர்ப்பாக இருக்கலாம், ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு எழுதுனா அது அவ்வளவுதான். அதே தகப்பன் எழுதின தீர்ப்பை கூட அவர் நீங்கள் செலுத்தக்கூடிய துதிகளுக்கு மயங்கி அவைகளை தள்ளுபடி செய்வார். உங்கள் சத்துருக்களை சிதறடிப்பார். அது உங்கள் சுற்றி இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லாட்டி சாத்தானுடைய தீக்கணைகளாக இருக்கலாம், உங்களுடைய எதிர்கால வாழ்வுக்காக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, கணவனுக்கு விரோதமாக, உங்கள் தொழிலுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் சாத்தானின் தீக்கணைகளெல்லாம் சிதறடிப்பார். இஸ்ரவேலின் ராஜா உங்கள் கூட இருப்பார். நீங்கள் எந்த தீங்கையும் காண மாட்டீங்க. காட் பிளஸ் யூ.